ஹாய்மா. ஹாய். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி. சாம்பார். பருப்பு வேக வச்சு மஞ்சத்தூள் தக்காளி எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கணும். ஓகே. கோவக்காய் பொரியல் வேக வச்சு எடுத்துருக்கேன். கொத்தரவங்காய் பொரியல், வெண்டைக்காய் வணக்கணும். சாம்பார் தாளிக்கலாம் வாங்க. ஓகே. இன்னைக்கு டுடே சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டேன்றீங்க. தாளிச்சிக்கலாம் வாங்க. சாம்பாருக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடேறட்டும். வெந்தய 4, கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டோம். சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். பூண்டு தட்டினா பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வளவும் பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் பருப்பில் எடுத்து போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு தூக்கி விட்டுப்போம். நல்லாயிருக்கும் சாம்பார். எப்பயுமே கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டால் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து காய் வதக்கிக்கலாம். சாம்பார் தூள் பண்ணலையா? இல்லை, வதங்கிட்டோம். இதுக்கு வந்து வாண்டெல்லாம் எங்கேருந்து எடுத்த? வாண்டெல்லாம் அடியில் இருந்தது. இன்னைக்கு தான் அதை எடுத்தேன். சரி, ஒரே வாண்டலில் போட்டு விட்ருக்கோம். கோவக்காவுக்கு கொஞ்சம் இது பாருங்கள், வெங்காயம் 2 பல்லு பூண்டு. இது வந்து கோவக்காவுக்கும் கொத்தரவங்காவுக்கும் சேர்த்து பூண்டு, தக்காளி நல்லா பொடியாக எடுத்துக்கலாம். எண்ணெய் காவிக்கும். கோவக்காவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிக்க 2 பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, தக்காளி, போதும். இப்போ சாம்பாரில் எடுத்து போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போடலாம். நல்லா போடுங்க. கருத்தில் எடு. அப்படி கொட்டுமா? அப்படி கொட்டினா அவனுக்கு வீடியோ கவர் ஆகாது. அந்த வாண்டில் அதுலேயே நம்ம இந்த பொரியல் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எடு. இது பாருங்கள், இன்னும் சாம்பார் பொடி போடல. சாம்பார் பொடி, உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, உப்பு எடு. உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு இந்த சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இது நல்லா ஒரு கலரி கொடுத்துட்டு, எப்பயுமே சாம்பார் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் டிப்ஸு. எந்த புளி ஊற்றுற குழம்புக்கும் கொஞ்சம் வெல்லம் போடுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இது வேஸ்ட்டு பண்ண வேணாம். இந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே அப்படியே கொத்தவரங்காய் தாளிச்சிக்கலாம். அப்படியே கோவக்காலையே சேர்த்து வணக்கிடலான்ட்டு அப்படியே போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு புளி. அப்புறம் பத்தலைன்னா தேவை. என்ன மிளகாத்தூள் போட்டிருக்கு. மிளகாத்தூளா? தண்ணி. பூண்டு, வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் வெண்டைக்காய் வேகிறதுக்கு. ஏன்னா கோவக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே வேக விடலாம்.
எப்படி வைக்க தண்ணியில் போட்டு வரணும் இல்லை? தண்ணி லைட்டாக தெளித்து அப்படியே அந்த தண்ணி வடிகட்டக்கூடாது. அந்த தண்ணியும் காயும் அப்படி ஈக்குவலாக ஆயிடணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வணக்கம் கொஞ்சம் லைட்டாக உப்பு, காயிலே உப்பு போட்டிருக்கு, இன்னும் லைட்டாக போட்டு. எப்பயுமே பொரியலுக்கு சன்னமாக கட் பண்ணிக்கணும். ஒருத்தர் தக்காளி போடுவாங்க, ஒருத்தர் போட மாட்டாங்க. நான் போடுவேன், நல்லாயிருக்கும் தக்காளி போட்டால். தக்காளி நல்லா கரைஞ்சிடணும், அப்போ தான் டேஸ்ட். அரைச்சி ஊற்றலாம்ல இதுக்கு அது வந்து குழம்புக்கு தான் அரைச்சி ஊற்றணும், பொரியலுக்கு வணக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணங்கிடும். காயிலே மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டா அதனால் மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இந்த கோவக்காய் போட்டிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இஸ் டன். நீங்கள் பாருங்க, இங்கே வந்து கொத்தவரங்காய்க்கு ரெடி ஆகிருக்கு. வணங்கிடுச்சு பாருங்கள், எப்படி கலர் பார்த்தீங்களா? தக்காளி போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல இதாக சிகப்பாக வந்ததுக்கப்புறம் கொத்தவரங்காவை நான் வேவிச்சு எடுத்து வச்சுட்டேன். உப்பு போட்டு, மஞ்சத்தூள் உப்பு போட்டு, இப்போ போட்டு இதில் பெரட்டிக்கலாம். ஏன்னா வாயு கொத்தவரங்காய், அதனால் அப்படியே போடக்கூடாது. ஒரு பக்கம் கோவக்காய், ஒரு பக்கம் கொத்தவரங்காய். கொஞ்சம் கொத்தமல்லி தரமா நல்லா. இப்போ காய் ரெடி ஆகிடுச்சு. வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் இல்லாமல் இறக்கிக்கலாம். நீங்கள் வேணுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க, நான் தேங்காய் போடல. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். எப்பயுமே குக்கரில் வச்சு ஒரு விசில் அப்படியே தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்காய் உடையாது, அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி தூள் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா சமையல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. வாடா எங்க காட்டுங்க பாருங்க. கோவக்காய் கத்திரிக்காய் போட்ட பொரியல், கொத்தரவங்காய் பொரியல், முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், ஒயிட் ரைஸ் அண்ட் மாம்பழம். எப்பயும் போல தயிர் நெய். ஆல்மோஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வேற என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.